வந்து பார்த்திங்கன்னா பிட்கட் வாலெட் எப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து நம்ம வீடியோ மூலமாக பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ பிட்கட் வாலெட்டில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அனுபி யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் யூசர் ஃப்ரெண்ட்லியாக நமக்கு வந்து அப்டேட்ஸ்லாம் வர மாதிரி கிளியராக இருக்கும். அதனால் நம்ம பிட்கட்டுக்கு மாற்றிடுவோம். ஸோ மாற்றினதுக்கப்புறம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்திருக்கிற அப்டேட் என்ன அப்படின்னா பாலிகான் டு அனுபி நம்ம வந்து பிரிட்ஜ் மூலமாக கன்வெர்ட் பண்ணோம். ஸோ அந்த ஆப்ஷன் வந்து இப்போ வந்து டிசேபிள் ஆயிடுச்சு. இனிமேல் பாலிகானை வந்து அனுபிக்கு வந்து நம்மளால் கன்வெர்ட் பண்ண முடியாது, பிரிட்ஜ் மூலமாக கன்வெர்ட் பண்ண முடியாது. என்ன ரீசன் அப்படி பார்த்திங்கன்னா இனி ஃபுல்லி வந்து நம்மளுடைய ஆர்ஜின் வந்து பார்த்திங்கன்னா அனுபி சைடு வந்து கொண்டு வந்து அனுபியோட டெவலப்மெண்ட்டுக்காக எல்லா ஸ்மார்ட் கான்ட்ராக்டும் ஒர்க் பண்ண போகுது. ஸோ அதனால் வந்து எல்ஜினஸ் பிரிட்ஜை வந்து டிசேபிள் பண்ணிட்டாங்க. இனிமேல் ஃபுல்லாமே அனுபி தான். அப்போ ஆல்ரெடி பாலிகானில் இருக்கக்கூடிய எல்ஜினஸை என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த எல்ஜினஸை வந்து 2 வேல வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம் அனுபிக்கு. ஸோ ஃபஸ்ட்டு வே என்னென்னா எல்ஜினஸை டாயாக ஸ்வாப் பண்ணி அந்த டாயை அனுபி பிரிட்ஜுக்கு கொண்டு போய் அங்கே எல்ஜினஸை ஸ்வாப் பண்ணி நம்ம ஸ்டேக் பண்ணிக்கலாம். அது ஒரு மெத்தட். இங்கே என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம எல்ஜினஸ் டாயை ஸ்வாப் பண்ணுறப்ப 5% ட்ரான்சாக்ஷன் சார்ஜ் போகும். அது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அதுக்கப்புறம் அந்த டாயை வந்து அனுபி கொண்டு போகிறப்ப அனுபியில் என்ன ப்ரைஸ் இப்போ இருக்குதோ அந்த ப்ரைஸை பேஸ் பண்ணி எல்ஜினஸ் கிடைக்கும். அது வந்து குவான்டிட்டி கம்மியாக இருக்கும், பட் ப்ரைஸு ரேட்டை பொறுத்த வரைக்கும் வேல்யூம் பொறுத்த வரைக்கும் ஈக்குவலாக தான் இருக்கும். ஓகேங்களா, இது ஒரு மெத்தடு. இன்னொரு மெத்தட் என்னென்னா எனக்கு எல்ஜினஸும் கம்மியாகக்கூடாது, நான் அனுபிக்கும் மாற்றணும் அப்படின்னா என்ன பண்ணலான்னா லாங் டேர்ம் ஸ்டேக் பண்ண கொண்டு போகலாம். அதாவது 360 டேஸ் 600 டேஸ்க்கு பாலிகான் எல்ஜினஸை வந்து நீங்கள் வந்து அனுபிக்கு வந்து மாற்றிக்கலாம். ஸோ இப்படி மாத்திர மூலமாக என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு அனுபியில் வந்து 360 டேஸோ இல்லை 600 டேஸோ எதில் நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்களோ அங்கே வந்து உங்களுடைய எல்ஜினஸ் வந்து ஸ்டேக்கிங் ஆகும். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய அந்த நார்ம்ஸ் படி எவ்ரி 6 ஹவர்ஸ் ஒன்ஸ் வந்து ப்ராஃபிட் வந்து ஜென்ரேட் ஆகி வந்துகிட்டே இருக்கும். ப்ராஃபிட் வந்து ஆட்டோ காம்பவுண்டிங்கில் நமக்கு வரும். ஸோ அது போக எக்ஸ்ட்ரா டர்பன் இன்கம் அப்படிங்கிற வந்து பார்த்திங்கன்னா இந்த லாங் டேர்மில் 360 டேஸ்க்கும் 600 டேஸ்க்கும் வருது. 360 டேஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7 to 8% அண்டு 600 டேஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா 10 to 11% வந்து கிடைக்கும். அந்த எக்ஸ்ட்ரா இன்கம் ஆட்டோ காம்பவுண்டிங் கிடையாது, அது காம்பவுண்டிங் கிடையாது, அது டர்பைன் இன்கம். ஸோ நார்மலாக வரக்கூடிய ப்ராஃபிட் வந்து நமக்கு வந்து ஆட்டோ காம்பவுண்டிங்கில் வரும். இது 2 தான் வித்தியாசம். 360 டேஸ்க்கு நம்மளுடைய கேபிட்டல் வந்து ஃபுல் அமௌண்ட்டாக நம்ம எப்போயுமே எடுக்க முடியாது. வேணும்னா 24 ஹவர்ஸ்க்கு நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கேபிட்டல் ரிட்டர்ன் வரும். அதை வேணால் நம்ம கிளைம் பண்ணி எடுத்துக்கலாம் விருப்பப்பட்டால். அப்படி இல்லை மந்த்லி ஒன்ஸ் நம்ம ப்ராஃபிட் மட்டும் எடுக்கணும்னு நீங்கள் நினச்சாலும் எடுத்துக்கலாம். ஸோ இந்த 2 வகையில் நம்மளால் மாற்ற முடியும். ஃப்ளெக்சிபிள் ஸ்டேக்கிங் தான் பண்ணணும், நான் கேபிட்டல் எப்போ வேணாலும் எடுக்கிற மாதிரி பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எல்ஜினஸை டாயாக கன்வெர்ட் பண்ணி அந்த பாலிகான் டாயை அனுபி டாயை கன்வெர்ட் பண்ணி அங்கே எல்ஜினஸை ஸ்வாப் பண்ணி ஃப்ளெக்சிபிள் ஸ்டேக் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு அது எப்போ வேணாலும் எடுக்கிற மாதிரி கூட தேவையில்லை, நான் ப்ராஃபிட்டை மட்டும் நான் எடுத்துக்கிறேன், ஆனால் எல்ஜினஸோட குவான்டிட்டி எனக்கு கம்மியாகக்கூடாது, இந்த எல்ஜினஸை அப்படியே நான் மூவ் பண்ணணும் அப்படின்னா லாங் டேர்முக்கு கொண்டு போகலாம். ஓகேங்களா, அந்த 2 ப்ராசஸும் இப்போ தியரியாக சொல்லிட்டு இப்போ ப்ராக்டிக்கலாக டெமோவாக இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு என்னென்னா டாய் கன்வெர்ட் பண்ணி அனுபிக்கு கொண்டு போய் நம்ம மாற்றுறது. ஓகேங்களா, ஸோ இங்கே என்னென்னா எல்ஜினஸு ஸோ வந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா எல்ஜினஸ் பாலிகான் எல்ஜினஸ் வந்து என்கிட்ட வந்து 2.64 இருக்குது. ஸோ இதில் வந்து பாலிகான் வந்து 2.64 இருக்குது. இந்த 2 ஸ்டெப்பில் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத வந்து நம்ம இப்போ வந்து பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஆர்ஜின் வந்து லாகின் பண்ணிக்குவோம். ஆர்ஜின் வந்து ஓப்பன் ஆச்சு. இப்போ ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா எல்ஜினஸை வந்து டாயாக வந்து கன்வெர்ட் பண்ணுற அந்த ப்ராசஸ். இந்த மெனுவை கிளிக் பண்ணிட்டு இந்த மெனுவில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரேட் எல்ஜிஎன்எஸ் அப்படிங்கிற இந்த ஒரு ஆப்ஷன் இருக்குது, ட்ரேட் எல்ஜிஎன்எஸ். ஸோ இந்த ஆப்ஷனை வந்து நம்ம கிளிக் பண்ணோம். இந்த ட்ரேட் எல்ஜினஸை நம்ம கிளிக் பண்ணோன்னே இங்கே வந்து ஓப்பன் ஆயிருமா, நம்ம எல்ஜினஸை தான் டாயாக வந்து கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா, ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா கிளிக் பண்ணோன்னா எல்ஜினஸ் வந்து ஒரு எல்ஜினஸ் மட்டும் கன்வெர்ட் பண்ணுறேன். ஸோ ஒரு எல்ஜினஸ் இப்போ டாய் ப்ரைஸ் பாலிகானில் வந்து பார்த்திங்கன்னா 1. இங்கே காமிக்கு 1.925. ஓகேங்களா, ஸோ இந்த இது வந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா 5% வந்து நமக்கு அந்த ட்ரான்சாக்ஷன் சார்ஜ் போகும். ஸோ நான் வந்து அப்ரூவ் கொடுக்குறேன். அப்ரூவ் கொடுத்து கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம்
இங்கே என்ன நடக்குன்னா எல்ஜினஸ் வந்து டாயாக கன்வெர்ட் பண்ணுறோம். ஓகேங்களா? இதை அப்ரூவ் பண்ணக்கப்புறம் ஸ்வாப் வரும். ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணிங்கன்னா இந்த அப்ரூவ் ஆனதுக்கப்புறம் அந்த இடத்துல ஸ்வாப்புன்னு மாறும். ஸோ ஸ்வாப் மாறினதுக்கப்புறம் நீங்கள் ஸ்வாப் பண்ணால் ஓகே. இப்போ இந்த இடத்துல வந்து ஸ்வாப் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்துருச்சா? ஸோ இந்த ஸ்வாப்பை வந்து நம்ம கிளிக் பண்ணுறப்ப இந்த எல்ஜினஸ் வந்து என்னவாகும்னா டாயாக மாறிடும். ஓகேங்களா? கன்ஃபார்ம் பண்ணிட்டு ஓகே பண்ண உடனேவும் எல்ஜினஸ் வந்து டாயாக கன்வெர்ட் ஆகிடும். ஓகே, இப்போ எல்ஜினஸ் வந்து டாயாக வந்து கன்வெர்ட் ஆகிடுச்சு. இதை வந்து இப்போ வந்து வேலெட்டில் போய் பார்த்தீங்கன்னா எவ்வளோ டாய் வந்திருக்கு அப்படிங்கிறத வந்து பார்க்க முடியும். ஸோ இப்போ வேலெட்டில் ஓப்பன் பண்ணிட்டு பாலிகான் டாய் வந்து பார்த்திங்கன்னா 1.8233 இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து எவ்வளோ வந்திருக்கு 1.92 நம்ம பார்த்தோம். ஸோ ப்ரைஸ் வந்து 1.92, 5% நமக்கு வந்து டிரான்சாக்ஷன் சார்ஜ் எடுக்கிறனால 1.8233 வந்து நமக்கு வந்து இப்போ கிடச்சிருக்கு. ஒரு எல்ஜினஸை நான் டாயாக மாற்றினால இந்த டாயோட ப்ரைஸ். இப்போ இதை வந்து அனுபிக்கு வந்து நம்ம மாற்றணும். ஸோ அனுபிக்கு மாற்றுறதுக்கு என்ன பண்ண போகிறோன்னா மறுபடியும் ஆர்ஜினில் தான் போகிறோம். நான் ஆக்சுவலி வேலெட்டுக்கு ரிசீவ் ஆகிடுச்சு அப்படிங்கிறத காமிக்கிறதுக்காக தான் இப்போ வேலெட் ஓப்பன் பண்ணேன். இப்போ வந்து நம்ம அனுபிக்குள்ளே போகிறோம். அனுபிக்கில் வந்து நம்ம என்ட்ரி ஆகிறதுக்கு அனுபி டாய் நமக்கு வேணும். அனுபி கேஸ் ஃபீஸ்க்கும் டாய் தான். ஸோ அதே நேரத்தில் அனுபியில் நம்ம ட்ரேட் பண்ணுறதுக்கும் டாய் தான் வேணும். அதுக்கு அனுபி டாய்க்கு வந்து மாற்றுறதுக்கு என்ன பண்ணணும்னா இங்கே அனுபிஸ் பிரிட்ஜுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அனுபிஸோட நம்ம பிரிட்ஜ் கனெக்ட் பண்ணுறோம் டாய்க்கு. அனுபிஸ் பிரிட்ஜை வந்து நம்ம கிளிக் பண்ணுறப்ப இந்த மாதிரி வந்துடும். ஸோ இங்கே வந்து பாலிகான் டாய் காமிக்குதா, கீழே வந்து அனுபி டாய். அதை பார்த்துக்கோங்க, வெரிஃபை பண்ணிக்கோங்க. பாலிகான் டாய் பாலிகான் சிம்பிளில் இருக்கும். ஸோ இந்த சிம்பிள் பார்த்துக்கோங்க. அண்ட் அனுபி டாய் இந்த சிம்பிளில் இருக்கும். ஸோ இதை வந்து பார்த்துட்டு கரெக்டாக செட் பண்ணிவிட்டு இங்கே மேக்ஸ் கொடுத்தோன்னே அனுபி பாலிகான் டாய் வந்து அனுபி டாய்க்கு வந்து கன்வெர்ட் ஆகிற அந்த இதில் வந்துடும். ஸோ இங்கே ட்ரேட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை வந்து நம்ம கிளிக் பண்ணோன்னே என்ன நடக்கும்னா அனுபி டாய் வந்து பாலிகான் டாய் வந்து அனுபி டாய்க்கு வந்து கன்வெர்ட் ஆகிடுது. ஓகேங்களா? இப்போ கன்வெர்ட் ஆகிட்டுருக்கு. இந்த ட்ரேடிங் அப்படிங்கிறது இங்கே காமிக்கும். ஸோ சக்ஸஸ் ஆகிடுச்சு. இங்கே ஹிஸ்ட்ரியை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல வந்து காமிக்கும். ட்ரான்சாக்ஷன் நடந்த டீட்டெயில்ஸ் வந்து இங்கே காமிக்கும். ஓகேங்களா? ஸோ கம்ப்ளீட்டட் ஆகிடுச்சு. சம்டைம்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகலைன்னா இங்கே வந்து டைம் வந்து ரன் ஆகிட்டுருக்கும். ஓகே. இந்த இது பார்த்திங்கன்னா அது ஆக்சுவலி பழசு. இந்த மாதிரி வந்து டைம் வந்து ஓடும். 1 to 2 minutes அப்படிங்கிற இந்த டைம் ஓடும். ஸோ இது வந்து கம்ப்ளீட் ஆனோடனே இங்கே காமிச்சிருக்கிற மாதிரி கம்ப்ளீட்டட் அப்படிங்கிறாங்க. அப்படி கம்ப்ளீட்டட் ஆகிடுச்சுன்னா நம்மளுடைய பாலிகான் டாய் வந்து அனுபி டாய்க்கு மாறிடுச்சு அப்படிங்கிறத வந்து நம்ம இங்கே தெரிஞ்சுக்கலாம். ஸோ அந்த ஒரு ப்ராசஸ் நடக்கிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். ஸோ அந்த டைமிங் வந்து ஓடி முடிச்சிருச்சு. இப்போ வந்து அவைட்டிங் அப்படிங்கிற வந்து காமிக்குது. அது வந்து கம்ப்ளீட் ஆகணும். அவைட்டிங் காமிக்குதா? ஸோ கம்ப்ளீட் ஆகணும். ஜஸ்ட் நம்ம பேக் போய்ட்டு ஓப்பன் பண்ணுவோம். கம்ப்ளீட்டட் ஆகிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ நான் பண்ண அந்த 1.82 அப்படிங்கிற அந்த டாய் வந்து இங்கே வந்து கம்ப்ளீட்டட் ஆகிடுச்சு. இப்போ நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா இந்த டாய் வந்து அனுபிஸில் எல்ஜினஸாக மாட்ட முடியும். ஸோ பாலிகானில் இருக்கிற எல்ஜினஸை இப்போ நீங்கள் ஸ்டேக்கிங் பண்ணிங்கன்னா அன்ஸ்டேக் பண்ணுறீங்க. அன்ஸ்டேக் பண்ணதை ட்ரேட் எல்ஜினஸில் போய் டாயாக கன்வெர்ட் பண்ணுறீங்க. அந்த டாயை அனுபிஸ் பிரிட்ஜில் போய் அனுபி டாயாக கன்வெர்ட் பண்ணுறோம். இப்போ மறுபடியும் இந்த அனுபி டாயை அனுபி எல்ஜினஸாக கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ அனுபி எல்ஜினஸ் கன்வெர்ட் பண்ணுறதுக்கு வெளியே வந்துருச்சு. அப்படியே ஆர்ஜின் வந்து லாகின் பண்ணிக்கிறேன். இதுலேருந்து அனுபி
அனுபீஸ் அவைக்கனில் போகணும். ஏன்னா நம்ம பாலிகான்லேருந்து தான் கன்வெர்ட் பண்ணோம். இப்போ அனுபீஸ் அவைக்கன் அப்படிங்கிற வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாலிகானில் வந்து பாலிகான் வந்து ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த மெனுவை கிளிக் பண்ணுறப்ப ஃபஸ்ட்டு இருக்கும் அனுபீஸ் அவைக்கன் அப்படிங்கிறது. இது வரைக்கும் நம்ம பாலிகான்லேருந்து பண்ணோம். இப்போ அனுபீஸில் தான் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், எல்ஜினஸ் வந்து கன்வெர்ட் பண்ண போகிறோம். அப்போ அனுபி அப்படிங்கிற வெப்சைட்டில் போடும். ஸோ அனுபி அவைக்கன் அப்படின்னு கிளிக் பண்ணுறப்ப அனுபி அவைக்கன் வந்துடும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ராங் நெட்வொர்க் அப்படிங்கிற இந்த சென்டரில் வந்து காமிக்கும். இன்கேஸ் அப்படி ராங் நெட்வொர்க் அப்படிங்கிற காமிச்சிச்சுன்னா ஜஸ்ட்டு அதை கிளிக் பண்ணிவிட்டு அதில் கீழே வந்து பார்த்திங்கன்னா அனுபீஸ்ன்னு வரும். ஓகேங்களா? ஸோ அந்த அனுபீஸை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா அனுபி நெட்வொர்க்குக்கு கனெக்ட் வாலெட் கொடுத்தோன்னே கனெக்ட் ஆகிடும். இப்போ இந்த இடத்துல ஒரு டைம் வெரிஃபைன் பண்ணிக்கோங்க உங்கள் வேலெட்டாக கனெக்ட் ஆகிருக்கா அப்படிங்கிறத. நீங்கள் எந்த வேலெட்டில் வந்து சேஞ்ச் பண்ணிங்களோ அந்த வேலெட்டாக கனெக்ட் ஆகிருக்காங்கிறதே ஒரு டைம் வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே வந்து நமக்கு மெனு வந்து பார்த்திங்கன்னா இந்த 9 டாட்ஸ் ரைட் சைடு டாப் கார்னரில் இருக்கிற இந்த 9 டாட்ஸ் தான் மெனு பார். இந்த மெனுவை கிளிக் பண்ணிட்டு இங்கே என்ன பண்ண போகிறோம், நம்ம வந்து டாயை வந்து எல்ஜினஸாக நம்ம ஸ்வாப் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்வாப் ஆப்ஷனுக்குள்ளே நம்ம வந்து போகணும். ஸ்வாப் ஆப்ஷனில் போயிட்டோம்னா இங்கே வந்து டாய் அண்ட் எல்ஜினஸ் இருக்குதா. ஓகே, டாய் வந்து நான் மேக்ஸ் கொடுக்குறேன். ஸோ மேக்ஸ் கொடுத்தோன்னே எல்ஜினஸ் எவ்வளோ கிடைக்குது, 0.5 எல்ஜினஸ் கிடைக்குது. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து டிரான்சாக்ஷனுக்கு நமக்கு வந்து சார்ஜ் வந்து போகுது. இதில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸு இப்போ வந்து பார்த்திங்கன்னா அனுபியில் வந்து டாயோட அனுபி எல்ஜினஸில் வந்து ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 2.7618. ஓகேங்களா? அதுவே வந்து நமக்கு வந்து அங்கே பாலிகானில் பண்ணப்போ ஒரு எல்ஜினஸ் நம்ம பண்ணோம். அந்த ஒரு எல்ஜினஸை டாயாக கன்வெர்ட் பண்ணி அனுபியில் பண்ணுறப்ப இப்போ 0.5 எல்ஜினஸ் தான் கிடைக்குது. பாதி எல்ஜினஸ் வந்து நமக்கு வந்து இங்கே கன்வெர்ட் பண்ணுறனால, ஏன்னா அங்கே 1.89 ஸோ 9ங்கிறப்ப நம்ம ட்ரான்சாக்ஷன் பண்ணுறப்ப 5% போக 1.8 நமக்கு வந்து டாய் கிடைக்குது. இங்கே 2.7 கிட்டத்தட்ட $1 வித்தியாசம் வருது. ஸோ $1 வித்தியாசம் வரப்போ நமக்கு வந்து பாதி அமௌண்ட்டு ஓகேங்களா அந்த மாதிரி கிடைக்கும். அது வந்து நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து 1.8 இருந்தாலுமே ஏன் வந்து அமௌண்ட்டு நமக்கு டாய் நீ மேக்ஸ் கொடுத்தாலுமே நம்ம மேக்ஸ் கொடுத்தாலுமே 1.3 எடுக்குது அப்படின்னா, இங்கே வந்து அனுபிக்கு நம்ம இப்போ கேஸ் வந்து டாய் தான் கொடுக்குறோம். ஸோ ஃபுல் டாயுமே இங்கே வந்து எடுத்துக்காது. கேஸ் ஃபீக்கு தேவையான டாய் போக பேலன்ஸை மட்டும்தான் இங்கே வந்து எடுத்துக்கும். ஓகேங்களா? அதனால தான். ஸோ இப்போ வந்து 0.5 வந்து கிடைக்குது. அப்ரூவ்ட் ஆகி கொடுக்குறோம். அப்ரூவ்ட் ஆகி கொடுத்தோன்னே ஸ்வாப் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ ஸ்வாப் பண்ணுறோம். இப்போ ஸ்வாப் பண்ணியாச்சு. இப்போ என்ன ஆச்சுன்னா டாய் வந்து எல்ஜினஸாக கன்வெர்ட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ டாய் வந்து அனுபியில் டாயை எல்ஜினஸாக கன்வெர்ட் பண்ணிட்டோம். அப்புறம் வந்து ஃப்ளெக்சிபிள் ஸ்டேக், இங்கே வந்து ஸ்டேக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளெக்சிபிள் ஸ்டேக் அப்படிங்கிற அந்த ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷனில் போய்ட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா அனுபி நம்ம கன்வெர்ட் பண்ண எல்ஜினஸை வந்து ஸ்டேக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ கன்வெர்ட் ஆன எல்ஜினஸ் வந்து இன்னும் வந்து ரிசீவ் ஆகலை. கொஞ்சம் வெயிட் பண்ணோம்னா ரிசீவ் ஆயிரும். நம்ம வேலெட்டில் போய் செக் பண்ணிக்கலாம் எல்ஜினஸ் ரிசீவ் ஆயிடுச்சு அப்படிங்கிறத. ஓகே, எல்ஜினஸ் வந்து இங்கே ரிசீவ் ஆயிடுச்சு. அனுபிஸ் எல்ஜினஸ் 0.5. ஓகேங்களா? ஸோ இதை ஓப்பன் பண்ணி பார்த்தா தெரியும். இப்போ தான் ரிசீவ் ஆகிருக்கு. இங்கே டைமும் டேட்டும் இருக்கும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா 0.5002. ஓகேங்களா? ரிசீவ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ போய் ஃப்ளெக்சிபிள் ஸ்டேக் வந்து நம்ம கொடுக்க போகிறோம். ஆர்ஜினில் நம்ம என்ட்ரி கொடுத்துட்றோம். மெனு பாரில் போயிட்டு ஃப்ளெக்சிபிள் ஸ்டேக் வந்து கிளிக் பண்ணுறோம். மெனு பாரில் போயிட்டு நம்ம அனுபிஸ் அவைக்கன் போகிறோம். அனுபிஸ் அவைக்கனில் போயிட்டுறோம் ஃப்ளெக்சிபிள் ஸ்டேக். ஸோ அந்த ராங் நெட்வொர்க்கை அனுபிஸாக மாற்றுறோம். இங்கே மெனுவை கிளிக் பண்ணிட்டு ஸ்டேக்கில் ஃப்ளெக்சிபிள் ஸ்டேக் போகிறோம். ஸோ ஃப்ளெக்சிபிள் ஸ்டேக் போனோடனே இங்கே வந்து இப்போ காமிக்க ஆரம்பிச்சிச்சு. வேலெட் பேலன்ஸே எவ்வளோ இருக்குது எல்ஜினஸ் அப்படிங்கிறது இங்கே காமிச்சிரும். ஸோ அதை வந்து மேக்ஸுன்னு கொடுத்துட்டு நான் ஸ்டேக் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டேன்னா எல்ஜினஸ் வந்து ஸ்டேக்கிங்கில் போயிடும். ஓகேங்களா? ஸ்டேக்கிங்கில் போயிடுச்சு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா வார்ம் அப்பு, அதாவது அன்லாக் இன்
23 hours 59 24 hours. ஆனால் இந்த 24 ஹவர்ஸ்க்கும் ப்ராஃபிட் வந்து ஜென்ரேட் ஆகிறது ஆஸ் வெல் அஸ் ஜென்ரேட் ஆகிட்டே இருக்கும். ரெடியூம் பண்ணுறத நம்ம எப்போ வேணாலும் அன்ஸ்டேக் பண்ணி எடுத்துக்கலாம்னு சொல்கிறோம்ல, அந்த ப்ராசஸிங்குள்ளே வரக்கு 24 ஹவர்ஸ் அந்த கூலிங் அந்த மின்டிங் ப்ராசஸ் நடக்கக்கூடிய டைம். ஓகேங்களா? ஸோ அதனால தான் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இன் கூல் டவுன் சொல்லி நம்ம இப்போ ஸ்டேக் பண்ண எல்ஜினஸ் வந்து இங்கே காமிக்கும். அது வந்து 24 ஹவர்ஸ் கழித்து ரெடியூமலில் வந்துடும். அதாவது ரெடியூமல்னால் இங்கனக்குள்ளே வந்துடும். ஓகே, இது ஆல்ரெடி நான் பண்ணினது, அதோட இது ஆட் ஆகி சேர்ந்து வந்துடும். ஸோ டோட்டல் ஸ்டேக்டு அமௌண்ட் வந்து இங்கேயும் காமிக்கும். ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ இங்கே என்ன நடந்துச்சுன்னா, நான் முதல் சொன்னது தான் எல்ஜினஸை வந்து டாயாக கன்வெர்ட் பண்ணோம். 5% வந்து ரெடியூஸ் ஆச்சு. அந்த டாயா அனுபீஸ்க்கு மாற்றணும். அனுபியிலேருந்து எல்ஜினஸை வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணி ஸ்டேக் பண்ணிட்டோம். ஸோ ஒரு எல்ஜினஸ் நான் வந்து பாலிகானில் எடுத்தேன். இங்கே அனுபிக்கு நான் கொண்டு வரப்போ வந்து 0.5 எல்ஜினஸ் தான் பண்ண முடிஞ்சது. பட் வேல்யூன்னு பார்க்குறப்ப ரெண்டுமே ஈக்குவல் தான். ஓகேங்களா? அங்கே பாலிகானுக்கு என்ன வேல்யூ இருந்ததோ அதே வேல்யூ தான் இங்கே அனுபிக்கும் வந்து இருக்கும். எல்ஜினஸோட எண்ணிக்கை வேணால் கம்மியாகலாம், பட் வேல்யூ வந்து ஈக்குவலாக இருக்கும். இது ஒரு மெத்தட். ஓகேங்களா? நம்ம பாலிகான்லேருந்து அனுபிஸ்க்கு கன்வெர்ட் ஆகிருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டாயாக கன்வெர்ட் பண்ணாமல் 360 டேஸ்லேயோ இல்லை 600 டேஸ்லேயோ பண்ணுனா எப்படி வரும் அப்படிங்கிறத வந்து பார்ப்போம்.